ஹே மை எனர்ஜிஸ், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ரௌனி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 60 grams ஆஃப் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆனதும் 60 grams ஆஃப் சாக்லேட், டார்க் சாக்லேட்டும் போட்டுக்கலாம், இல்லை கம்பவுண்ட் சாக்லேட்டும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை அப்படியே சைடில் கூல் பண்ண விட்டுடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 125 grams ஜாக்ரி பவுடர் அண்ட் கர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறமா மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 spoons ஆஃப் சாக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. 1 pinch ஆஃப் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப் டெலீட் ஆயிடுச்சு, ஸோ காட்ட முடியலை. கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீ ஹீட் ஆற வரைக்கும் இந்த பேட்டரில் நம்ம ஃபஸ்ட் டபுள் பாயில் பண்ணியிருந்தோம்ல, அந்த சாக்லேட்டை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பால் சேர்த்துக்கலாம். அப்புறமா நீங்கள் எந்த இதில் கேக் செட் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் கீ ஆர் பட்டர் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதும் அந்த பேட்டர் எடுத்து இந்த பவுலில் போர் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. பபுள்ஸ் இருந்தால் நல்லா வராது. திரும்ப சாப் பண்ண சாக்லேட்ஸை உள்ளே ஃபில் பண்ணிவிடுங்க. திரும்ப இன்னொரு வாட்டி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பேனில் கீழே ஸ்டாண்டு வச்சு அந்த கேக் பேட்டர் எடுத்து வச்சிடுங்க. 20 minutes லேட்டர் ஆன பிறகு இப்படி இருக்கும். ஒரு வாட்டி நல்லா குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது மாவாக இருக்குன்ட்டு இது பண்ணாதீங்க. அது உள்ளே இருக்கிற சாக்லேட்டு அன்மோல்ட் பண்ணால் இப்படி இருக்கும். வா, எவ்வளோ சாக்லேட்டியாக இருக்குது! சூப்பர்! சாப்பிடலாம். வா, சூப்பர் சாஃப்டாக, ரொம்ப சாக்லேட்டியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க.